அனைவருக்கும் வணக்கம். தேசிய கல்விக் கொள்கை 2020 கொச்சப்படுத்தும் விதமாக, மாணவர்களை குழப்பும் விதமாக தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு மத யானை என்ற ஒரு தலைப்பிலே நேற்றைய தினம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு விழா எடுத்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு வருகிறது. தற்பொழுது கூட 11வது வகுப்பு படிக்காதவர்கள் கூட நேரடியாக டிப்ளமாவை 2ஆம் ஆண்டு படிக்கலாம் என்ற தேசிய கல்விக் கொள்கையின் சாராம்சத்தை ஒத்துக்கொண்டு இருக்கின்றது. ஆனால் வெளியிலே ஒரு பாடமாக, வெளியிலே ஒரு புகட்டாக, வெளியிலே ஒரு பொய் பிரச்சாரமாக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது போல் ஒரு மாயை ஏற்படுத்தி வருகிறது. எனவே தேசிய கல்விக் கொள்கை தான் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை நன்மையாக்கும், பயனளிக்கும், ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்ற நோக்கத்தோடு இந்து மக்கள் கட்சி சார்பிலே இன்றைய முதல் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு சாராம்சம் என்ற தலைப்பிலே ஒரு பேராசிரியர் குருசாமி எழுதிய புத்தகத்தை பார்க்கும் இடமெல்லாம், திருமணத்திற்கு சென்றாலும், மாணவியர்கள் சந்தித்தாலும், எந்த விழாக்களில் பங்கேற்றாலும் இந்த புத்தகத்தை பரிசாக அளித்து இது ஒரு முக்கியமான சாராம்சமாக கருத வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை தான் வருங்காலத்தை மாணவர்களை உயர்த்தும் என்ற நோக்கத்தோடு இந்து மக்கள் கட்சி இதை முன்னெடுத்துள்ளது. இது போன்ற இந்த முன்னெடுப்பினால் மாணவர்கள் எதிர்காலம் நல்ல விதமாக அமையும் என்ற ஒரு நோக்கத்தோடு மாணவர்களை குழப்பக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கக்கூடிய வகையிலே யானைக்கு அங்குசமாக இருப்பது போல் அந்த மத யானைக்கு அங்குசமாக இந்த இந்து மக்கள் கட்சி இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு சாராம்சம் என்ற புத்தகத்தை இன்று முதல் அனைவருக்கும் அளிக்க வீடுதோறும் பிரச்சாரத்தை ஏற்படுத்த உள்ளோம்.